தமிழ் வணக்கம். உலக கிண்ணம் ஸ்பெயின் வெற்றி, அர்ஜென்டினா தோற்று வெளியேறியது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் மகத்தான வெற்றி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஃபீபா அமைப்பினுடைய தலைவர் இன்ஃபான்டினோ இருவரும் அரங்கு வர மக்கள் பூ என்று கூச்சத்தம், அவர்களை எதிர்த்து மைதானமே கூக்குரல் வைத்தது. இதனால் பலத்த அதிர்ச்சி. டொனால்ட் ட்ரம்பும் ஃபீபாவினுடைய தலைவரும் பெரிதாக எதையோ செய்துவிட்டோம் என்று மன்னர்கள் போல வர அவர்களை எதிர்த்து மைதானமே கூக்குரல் இட்டது. அதிகமாக மேடையில் வேண்டத்தகாத ஒருவர் வருகின்ற பொழுது கூச்சத்தம் போட்டு அவரை விரட்டுவது போல விரட்ட முயற்சி எடுத்தார்கள். அதன் பின்னர் ஸ்பானிய அணியினுடைய வெற்றி கொண்டாட்டத்தை பார்த்து மக்கள் அதற்காக ஆரவாரங்களை செய்தார்கள். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இனியும் நிற்க கூடாது, மேலும் அவரை கேலி செய்யலாம் என்பதனால் ஃபீபா அமைப்பினுடைய தலைவர் இன்ஃபான்டினோ உடனடியாக நீங்கள் மைதானத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என்று கூறிய பொழுது அதை விளங்கிக் கொள்ளாத டொனால்ட் ட்ரம்ப் போக மறுத்து பிடிவாதமாக அங்கேயே நின்றார். இந்த காணொளி இப்பொழுது ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றது. உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியை விட டொனால்ட் ட்ரம்பும் ஃபீபா அமைப்பினுடைய தலைவரும் ஆடிய நாடகம் மிகப்பெரிய நாடகமாக உலக அரங்கில் இன்று காலை பூத்து குலுங்கி இருக்கின்றது. ஸ்பானியா அர்ஜென்டினா மோதலில் ஆட்ட நேர முடிவு வரை இரண்டு அணிகளும் எந்த கோலையும் போட்டுக் கொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து மேலதிக ஆட்ட நேரம் வழங்கப்பட்டது. அதிலும் முதல் அரை பகுதியில் கோல்கள் போடப்படவில்லை. இரண்டாவது அரை பகுதியின் முதலாவது நிமிடத்திற்கு உள்ளாக ஸ்பானியாவினுடைய வீரர் ஃபெரன் டோரஸ் அடித்த கோலினால் அர்ஜென்டினாவினுடைய கனவுகள், வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் இடிந்து கடலோடு கடலாக கரைந்து போயின. ஸ்பானியாவினுடைய ஆட்டம் இரண்டு பெரும் உத்திகளை கொண்டதாக இருந்தது. இன்று உலக அரங்கில் ஸ்பானியாவினுடைய பயிற்றுனர் லூயிஸ் டிலா பிவெண்டோ தான் முக்கிய கதாநாயகராக இருக்கின்றார். உலகத்தை ஆட்சி செய்கின்ற தலைவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இவரை உலக அதிகாரத்தில் உட்கார வைத்தால் சிறந்ததொரு உலகத்தை கொண்டு வந்து விடுவார் என்று கூறக்கூடிய அளவிற்கு இவருடைய நேர்த்தி இருந்தது. இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் விளையாடிய அணிகள் சிறப்பாக விளையாடினாலும் ஸ்பானியா அணிக்கு இணையாக எந்த ஒரு அணியும் விளையாடவில்லை என்பதும், ஓர் அணியை சிறப்பாக பயிற்சி வழங்குவோமாக இருந்தால் அவர்கள் இந்த ஆட்டத்தை வெற்றி பெற முடியும் என்பதையும் அரங்கில் நிறுவி காட்டி, ஒரு விளையாட்டு அணியினுடைய பயிற்றுனர் அதனுடைய உயிர் நாடி என்பதையும், அதுபோலத்தான் ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைவர் எப்படி நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பதையும் இந்த மைதானத்தில் எழுதி சென்றார் அவர். உலகின் உதைபந்தாட்ட நிபுணர்கள் எல்லாம் ஸ்பானிய அணிக்கு இணையாக ஒரு சிறந்த அணி இப்பொழுது ஆடுகளத்தில் இல்லை என்பதை ஏகமனதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் முடிந்ததும் அர்ஜென்டினாவினுடைய பயிற்றுனர் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது ஸ்பானியா அணி தங்களுடைய அணியை விட மிகச்சிறந்த அணி என்பதை ஒப்புக்கொண்டு இந்த வெற்றியானது உண்மையான திறமைக்கு கிடைத்த வெற்றி என்று பகிரங்கமாக அதை ஒப்புக்கொண்டு, அதேவேளை இந்த வெற்றியின் மூலமாக இதுவரை அர்ஜென்டினா பெற்ற வெற்றிகளை எல்லாம் கழுவி ஊற்றி விடாதீர்கள், அந்த வரலாறு தங்களிடம் புனிதமாக இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏனென்றால் இந்த வெற்றிக்கு பின்னதாக அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகள் பெற்றிருக்கும் வெற்றிகளே அல்ல என்று உலகம் பேசக்கூடிய ஒரு திருப்பு முனையில் இந்த சம்பவம் நடைபெற்று இருப்பதனால் அவர் அதை முக்கியமாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஸ்பானிய அணியினுடைய ஆட்ட சிறப்பு என்ன? அவர்களை பொறுத்தவரையில் முக்கியமான வியூகம், அவர்கள் AI மனிதர்களாக மாறியிருந்தார்கள். விருப்பு வெறுப்பு உணர்ச்சி எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கு தரப்பட்ட கடமையை ஒரு ரோபோ எப்படி செய்து முடிக்குமோ அது போன்ற ஓர் உணர்வுடன் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஆட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விதி, அர்ஜென்டினாவினுடைய ஒரே ஒரு நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி, இவரை ஆடவிடாது தடுக்க வேண்டும். எனவே அதை ஸ்பானிய வீரர்கள் மிகச் சிறப்பாக செய்து தடுத்து கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியால் எதையுமே செய்ய முடியவில்லை. அவருடைய இலக்குகள், அவருடைய கனவுகள், அவருடைய வியூகங்கள் எதுவுமே செயற்பட முடியாமல் போனது மிகப்பெரிய சோகமாக அமைந்தது. ஒரு தடவையை தவிர அந்த தடவையும் அவர் வாய்ப்பை தவறவிட்டார். அதன் பின்னர் உலக வரலாற்றில் ஸ்பானிய அணி தன்னுடன் எதிராக விளையாடிய அர்ஜென்டினா
அர்ஜென்டினா அணியை ஒரு கோலை கூட அடிக்கின்ற எத்தனத்திற்கு கொண்டு வர முடியாமலே அவர்களை தடுத்து நிறுத்தியது மிகப்பெரிய வெற்றியாகும். அதை தவிர ஆட்டத்தினுடைய முழு அமைப்பையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் வைத்திருந்தார்கள். அர்ஜென்டினா அணியை பொறுத்த வரையில் மத்திய பகுதியில் தான் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இருவருமே பின்னணி பகுதியை விட்டு மத்திய பகுதியில் ஆடிக்கொண்டே இருந்தார்கள். இருவராலும் கோல் போட முடியாத நிலை இருந்தது. காரணம் ஆட்ட வியூகம் அப்படி இருந்தது. அர்ஜென்டினாவை பொறுத்த வரையில் இதே செய்தியில் நாம் முன்னர் குறிப்பிட்டது போல ஸ்பானிய அணியை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வியூகத்தை தான் வகுக்க வேண்டும். அதாவது அவர்கள் AI தொழில்நுட்பத்தில் ரோபோக்கள் போல விளையாடுகின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? எப்படியோ வெற்றி அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். எனவே வெற்றி பெறுவதை நோக்கமாக கொள்ளாமல் அவர்களுடைய விளையாட்டை குழப்புகின்ற ஒரு விளையாட்டை ஆடுவதன் மூலமாக அந்த ரோபோக்களை நிலை கொலைய வைத்தல் வேண்டும் என்பது அந்த ஆட்ட விதியாக இருந்தால் ஸ்பானியாவை வெற்றி பெற முடியும் என்று இதே செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம். அர்ஜென்டினாவை பொறுத்த வரையில் இரகசியமாக அதே வியூகத்தை தான் பழகி மைதானத்திலும் ஆடியது. ஆனால் ஒரு இடத்தில் அவர்கள் கோட்டை விட்டார்கள். என்னவென்றால் இந்த ஆட்டம் முடியும் வரை அவர்கள் விளையாடியது சரி, ஆட்டத்தின் அடுத்த இடைவேளை வரையும் அவர்களுடைய ஆட்டம் சரி. அதன் பின்னர் ஸ்பானியா சட்டென வியூகத்தை மாற்றி முதலாவது நிமிடத்திலேயே பழைய ஆட்ட முறையை நிறுத்தி கோல் அடிக்கின்ற புதிய ஆட்ட முறைக்குள் மாறி அந்த ஆட்டத்தை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அர்ஜென்டினா தன்னுடைய ஆட்ட விதியை மாற்ற வேண்டிய அந்த தருணத்தில் மாற்ற தவறி தோல்வியை தழுவி கொண்டது. இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் சரியாக செய்தார்கள். மேலும் 2 கோல்களை அடிப்பதற்கு மெஸ்ஸிக்கு வாய்ப்பை வழங்குவோமாக இருந்தால் அவர் உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தில் இன்றிலிருந்து விலகி செல்லுகின்றார். எனவே அவர் உலகத்தில் அதிக கோல்களை போட்டவர் என்கின்ற பெருமையுடன் விலகி செல்ல விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து அவர் ஒரு கோல் கூட போட விடாமல் தடுப்பதன் மூலமாக உலகக்கிண்ண உதைபந்தாட்ட வரலாற்றில் அடுத்து வருகின்ற 4 ஆண்டுகளுக்கு அதிகமான கோல்களை போட்ட விளையாட்டு வீரன் பிரான்சை சேர்ந்த கைலியான் மேப்பே தான் என்பதை நிறுவியும் விட்டார்கள். இது லியோனல் மெஸ்ஸிக்கு கிடைத்த பெரும் தோல்வியாக அமைந்தது. அதேவேளை ஸ்பானியாவை பொறுத்த வரையில் அவர்கள் 2010 ஆண்டிற்கு பின்னதாக 2026-16 வருடங்களின் பின்னர் இந்த கிண்ணத்தை மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய வெற்றியினுடைய சிறப்பம்சம் என்ன? சிறப்பம்சம் ஒன்றே ஒன்றுதான். அர்ஜென்டினா இழைத்த இமாலய தவறு. அர்ஜென்டினா அதிபரிலிருந்து சாதாரண ரசிகர்கள் வரை காபாலா என்கின்ற நம்பிக்கை சடங்கை முக்கியமாக அவர்கள் கொண்டு வாஸ்து சாஸ்திரம் அதன் மூலம் ஒரு இருக்கையிலிருந்து அடுத்த இருக்கைக்கு மாறி இருப்பது, உடையை தோய்க்காமலே ஆட்டத்தை பார்ப்பது, அர்ஜென்டினாவினுடைய அதிபர் மைதானத்திற்கு வராமல் வீட்டிலே சகோதரியுடன் இருந்து பார்ப்பது, இதன் மூலமாக அர்ஜென்டினா வெற்றி பெற்றுவிடும் என்று கருதினார்கள். எனவே இந்த கருத்தானது அர்ஜென்டினா அணியினுடைய உள்ளத்திலும் பெரும் பாரத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் விளையாடுவதை விட காபாலா என்கின்ற மூட நம்பிக்கையானது பெரும் வெற்றி பெற்று எங்களுக்கு வெற்றியை தரும் என்று டொனால்ட் ட்ரம்பை போலவே அவர்களும் கருதினார்கள். இதனால் அவர்களுடைய உள்ளம் வெற்றி என்பது நமது திறமையால் வருவது அல்ல, மூட நம்பிக்கைகளினால் வந்து சேரும் என்று அவர்கள் கருதி இருந்ததுதான் அந்த ஆட்டத்தின் வீழ்ச்சியாகவும் அமைந்தது. அவர்களுடைய ஆட்டம் சரியாக அமையவில்லை. உலகக்கிண்ண ஆட்டங்களிலேயே ஒரு போரடித்த ஆட்டம் என்றால் இந்த ஆட்டம்தான் என்றும் எழுதுகின்றார்கள். மாறாக அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் திறமையால் வெற்றி பெறவில்லை, காபாலா என்கின்ற அவர்களுடைய வாஸ்து சாஸ்திரத்தினால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று அவர்களே பேசியிருப்பார்கள். அங்கு மனிதன் இல்லாமல் போய் மூட நம்பிக்கைகளினால் உலகம் ஆட்சி செய்யப்படுகின்றது என்கின்ற கோட்பாடு வெற்றி பெற்றிருக்கும். அர்ஜென்டினா அணியை தோற்கடித்ததன் மூலமாக இது போன்ற நம்பிக்கைகளை ஸ்பானியா உடைத்து தகர்த்திருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எப்பொழுதுமே சொந்த திறமையிலேயே வெற்றி பெறும் என்பதை ஸ்பெயின் திட்ட தெளிவாக விளக்கியதும் இந்த மைதான நிகழ்வாக இருந்தது. இந்த மைதானத்தில் பாரிய உலக கிண்ணம் மைதானத்திற்கு வர டாம் குரூஸ் இதை ஆரம்பித்து சிறப்பாக உணர்ச்சி வசமாக பேசினார். இவர் 80,000 ரசிகர்கள் இடையே பேசினார். அதுபோல உலகத்தின் பிரபல பொப்பிசை பாடகி மெடோனாவினுடைய பாடல் இடைவேளையின் பொழுது நடைபெற்றது. அத்தருணம் ரொனால்டினியோ பிரேசில் வீரர் இவர்கள் இருவரும் பாடல் அரங்கில் தோன்றினார்கள். இடைவேளை நேரத்தை விட அதிக நேரம் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 27 நிமிடங்கள்
இடைவேளையின் பொழுது இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தவிர டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆட்டத்தின் பின்னதாக அமெரிக்காவிற்கு இது வெற்றியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அடுத்த தடவையும் தாங்கள் நடத்த ஆசைப்படுகின்றோம். இதற்காக நடைபெறுகின்ற ஏலத்தை பெரும் விலை கொடுத்து நாங்கள் வாங்க போகின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். உதைபந்தாட்டம் என்பது பெரு வர்த்தகமாக மாறி வருகின்ற நிலையில் அதனுடைய முடிவுகள் கூட வர்த்தகமாக மாறி இருந்ததையும் இந்த உலகக்கிண்ண உதைபந்தாட்டம் காட்டியது. அந்த முடிவுகளை மாற்ற, அதாவது அமெரிக்க வீரருக்கு காட்டப்பட்ட சிவப்பு அட்டையை நீக்குவதற்கு உதவிய ஃபீபா அணியினுடைய தலைவரும் அதை நீக்கும்படி கூறிய டொனால்ட் ட்ரம்பும் வந்த பொழுது ஒட்டுமொத்த மைதானமே அவர்களுக்கு கூ அடித்து விரட்டி அடிக்க முயற்சி எடுத்ததும் உலக அரங்கில் மிக முக்கியமான விடயமாக மாறியது. இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியானது வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஒரு அதிசிறந்த வாழ்க்கையை எடுத்துரைத்திருக்கின்றது. நமது கடமை முக்கியம். அந்த கடமைக்காக ஆடுகின்ற நேரத்தில் விருப்பு வெறுப்புகள் முக்கியம் அல்ல, உணர்ச்சி முக்கியம் அல்ல, மூட கருத்துக்கள் முக்கியம் அல்ல, மதம் முக்கியம் அல்ல. கடவுளை கூட அவர்கள் முக்கியமாக பார்க்கவில்லை. கடமையையே கடவுளாக கண்டு ஸ்பானிய அணி ஆடியது உலக மக்களை கூர்ந்து பார்க்க வைத்தது. ஸ்பானியா என்கின்ற நாடு உலக மக்களுக்கு இன்று சொல்லி இருக்கின்ற செய்தி, ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் கடமை முக்கியம் என்பதும், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் வீணான கடும்போக்கு வாதங்களில் சிக்கப்படாமல் அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவிற்கு வேலை கொடு, மூட பழக்கங்களை விட்டுவிடு, காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும் என்கின்ற பாடலை மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வந்திருக்கின்றது. இது ஒரு தமிழ் திரை இசை பாடல். ஆனால் பாடலை கேட்டுவிட்டு அப்படியே இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரமாகவும் இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.